சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கன்செப்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட லைன் கேட் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் காமெடி திரைப்படமா கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்ப தலைவன் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறுறான் அப்படிங்கிறத ஒரு ஜான்விக் பாணியில இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. அதான் இந்த படத்தினுடைய மைய கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நாயகன் கெவின் ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியா இருக்காரு. இவரு ஒரு ரகசியமான ஒரு மாஃபியா கும்பல் கிட்ட ஒரு அடியால் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி ஆலிஸ் தன்னுடைய குழந்தையுடன் ஒரு சாதாரண உணவகம் நடத்தி ஒரு சாதாரணமான வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக சோ கடைசியா தன்னுடைய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு மேல் உலகத்தை விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவர் செய்யக்கூடிய அந்த கடைசியான வேலை இருக்கு இல்லையா, அது சொதப்பல்ல முடியுது. இதனால ஒட்டுமொத்த அந்த மாஃபியா கும்பலம் பாத்தீங்கன்னா நாயகனையும் அவருடைய குடும்பத்தையும் கொல்ல நினைக்குது. இதனால ஒரே இரவுல தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாயகன் கெவின் ஜேம்ஸ் இருக்காரு இல்லையா, இவரு வழக்கமா பாத்தீங்கன்னா காமெடி படங்களை தான் நடிப்பாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவதாரம் எடுத்திருக்காரு. குறிப்பா இவர் பண்ணக்கூடிய ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே ரசிக்கக்கூடிய வகையில இருக்கு. அதுவும் நம்பும்படியா ஆக்ஷன் காட்சிகளை எடுத்திருக்காங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா இவருடைய நம்ம நாயகனுடைய மனைவியா நடிச்சிருக்கக்கூடிய ஆலிஸ் கிளைமேக்ஸ்ல இவங்க எதிர்பார்க்காத வகையில இவங்க காட்டக்கூடிய அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் ரசிக்கக்கூடிய வகையில இந்த படத்துல எடுத்திருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ரன்னிங் அவர்ஸ், அதாவது 90 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த படம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத காட்சிகள் எதுவுமே வைக்காம சோ ரசிக்கக்கூடிய வகையில ரொம்ப பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆக்ஷன் காமெடி படமா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த படம் முழுக்க ஆக்ஷனே இல்லாம அங்கங்கே ரசிக்கக்கூடிய வகையில காமெடியும் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த படத்தினுடைய குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பழக்கப்பட்ட கதைங்க. அதாவது ஒரு சாதாரண குடும்ப தலைவன் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் போது அது சொதப்பல்ல முடியுது. அதனால அவனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கறது நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு டெம்ப்ளேட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா யூகிக்கக்கூடிய திருப்பங்கள். அதாவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, கிளைமேக்ஸ் வரக்கூடிய காட்சிகள் ஒரு சில காட்சிகளை பார்க்கும்போது யூகிக்கூடிய திருப்பங்களாவே இருக்கு. பெரிய அளவுல ட்விஸ்ட் எதுவும் இல்லை. லாஜிக் மீறல்கள், அதாவது எப்படி ஒரு சாதாரண மனுஷன் இவ்வளவு பெரிய கேங்ஸ்டர்களை எதிர்க்கிறான் அப்படிங்கிற லாஜிக் மீறல்களும் இருக்கதான் செய்யுது. சோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இந்த படம் அமைஞ்சிருக்கும். இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோபடி, ஜான்விக் போன்ற படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமா இந்த படத்தை நீங்க பார்த்து ரசிக்கலாம். அதே போல ஒரு குடும்பத்தோட ஒரு லைட் ஆர்டரான ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். சோ இந்த படத்துக்கு எம்டி திரை கொடுக்கிற ரேட்டிங் 5 to 2.8. அடுத்த வசந்தத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.